லீடர் வேணும். அந்த லீடர் இல்லாட்டி லைக் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அதுக்கு ஐடியாலஜி நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் லீடர்ஸ் கிரியேட் பண்ணணும். லீடர் கிரியேட் பண்ற ப்ராசஸ் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கணும். எங்க அப்பா வந்து 1980s வந்து எங்க அப்பா வந்து பிஜேபியோட டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரா இருந்தார். நம்ம இப்போ கூட இந்து முன்னணி கட்சி அர்ஜுன் சம்பத் இவங்கெல்லாம் பிஜேபியில் இருந்தவங்க தான். பிஜேபி ஆர்எஸ் அந்த இதில் இருந்தவங்க தான். அந்த டைம்ல வந்து நான் அந்த டைம்ல பார்ட்டி வந்து பார்ட்டியில் இருக்கிறது ஒரு 2 பேர் தான். எங்க அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல போய் அத்வானிஜி மாதிரி சென்னைக்கு வராருன்னா அந்த மாதிரி டைம்ல போய் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க தவிர யாருமே அந்த டைம்ல ஆக்டிவா இருந்தது இல்லை. பட் இப்போ அந்த ஒரு வேவ் இருக்கு. அந்த வேவை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் நம்ம தான் இனிமேல பில்டப் பண்ணி கொண்டு போகணும். இட் வாஸ் நெவர் தேர் ஒரு 6-7 இயர்ஸ் பேக் இந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இப்போ அது ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா கொண்டு போகணும். வி ஷுட் நாட் ஹேவ் சம் நமக்குள்ளேயே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாதுன்றது மட்டும் தான் என்னோட கோரிக்கை. அக்ரி வித் யூ. 97, 98லலாம் பிஜேபிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு போகும்போது 2 பேர் 3 பேர் தான் இருக்கும். அண்ட் கொடியை கொண்டு போறதுக்கு நிறைய தடவை யோசிப்பாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ அந்த அந்த மெத்தட் மைண்ட் செட் இல்ல. பீப்புள் ஆர் ரியலி ரெடி டு கெட் திங்ஸ் மூவிங் வித் த ஃபிளாக். ஓகே, நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த நான். ஆனால் தட்ஸ் வெரி குட். அத அந்த மொமெண்டம் நீங்க எப்படி வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போய் எடுத்துட்டு போறீங்கன்றது தான் மேட்டர்ஸ். அண்ட் அதான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வொர்க் இன் ப்ராக்ரஸ். அது போய் அதான் நடந்துட்டு இருக்கு. இருங்க சார். நீங்க ஆப்டிமிஸ்டிக்கா நானும் ஆப்டிமிஸ்டிக்கா தான் சொல்றேன். நான் அதை பத்திலாம் சொல்ல. லீடர் நீங்க உங்களுக்கு நான் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மெனி பீப்புள் வில் ஆர் திங்கிங் ஒன்லி அண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் அண்ணாமலையும் ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் தான் சொல்றேன் ஜி, எங்க அப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரா இருந்தவர். நான் அண்ணாமலை வந்து பிஜேபி இருக்கு நான் நினைக்கல. நான் சொல்றேன் எங்க அப்பால வந்து பிஜேபி டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரா இருந்தவர். நானும் பிஜேபி நான் நீங்க சொல்ற மாதிரி நான் சின்ன வயசுல இருந்து இந்த பிஜேபி கட்சியோட இது பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் 2014 வந்து ஏறத்தாழ 2016-17 வரைக்கும் 3 இயர்ஸ் ஆக்டிவா இருந்த பார்ட்டியில். அதுக்கப்புறம் என்னோட ஜாப் விஷயமா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஐ வென்ட் இன்டு பிரைவேட் லைஃப் அகைன். சோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒன் மினிட் கம்ப்ளீட். ஓகே சாரி. மொமெண்டம் வந்திருக்கு இல்லையா? அந்த மொமெண்டம் வந்திருக்கிறத we have to make sure அந்த மொமெண்டத்தை வச்சுட்டு எவ்ரி லூக் அண்ட் கார்னர்ல நம்ம பில்ட் பண்ணணும். இதுதான் நான் சொல்ல வரேன். சோ இந்த இப்ப மொமெண்டம் இருக்கு. people are ready to take the flag and go around. we need to bring மொமெண்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சாரி சார், மொமெண்டம் ஆட்டோமேட்டிக்கா வரல சார். அதான் அந்த முன்னாடி பாயிண்ட் லீடர்ஷிப் மேட்டர் சார். அது ரொம்ப முக்கியம். எஸ் கரெக்ட். அதான் சொல்ல மொமெண்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரல. அதான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லவே இல்லையா சார்? யார் மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க லீடர்ஷிப் மேட்டர்ஸ் ஓகே. இப்ப யாரு எதிர்த்து அதை சொல்றான்னு எனக்கு புரியல. இப்ப யாராவது அதை எதிர்த்து சொல்றோமா? திருப்பி அதே பாயிண்ட் கொண்டு வரீங்க. அது புரியல. இப்ப என்ன பேசிட்டு இல்ல நீங்க ஃபுல்லா கேட்கல. நான் ஃபுல்லா கேளுங்க. அவர் பேசுனது ஃபுல்லா கேளுங்க. 97ல இருந்து வந்துச்சு மொமெண்டம். அவர் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம நீங்க திருப்பி நம்ம லீடர்ஷிப் எதுக்கு எடுத்துட்டு வரணும்னு புரியல. அதை எதிர்த்து யாருமே எதுவுமே சொல்லலையே. ஏங்க நான் அண்ணாமலை பத்தி சொல்லீங்க. நான் ஓவராலாங்க பிஜேபி இல்ல நீங்க முழுசா நான் பேசுனதை கேட்கலன்னு நினைக்கிறேங்க மேம். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து ஐடியாலஜிக்கல் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அது கரெக்டா கொண்டு போறதுக்கு இந்தியா லெவல்ல மோடி இருந்தாரு, யோகி இருந்தாரு. அந்த மாதிரி லீடர்ஸ் கிரியேட் ஆனா தான் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா ஐடியாலஜியில் நம்ம எந்த சேஞ்சஸ் நடக்கல. பட் இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் கரிஸ்மால நிறைய சேஞ்சஸ் இம்பாக்ட் ஆகும்னு நான் சொன்னேங்க. நான் நீங்க இவங்களை சொன்னீங்க அவங்களை சொன்னீங்க நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. இப்ப சார் சொன்னாரு மொமெண்டம் கிடைச்சிருக்குன்னு. பட் அந்த மொமெண்டம் ஏன் கிடைச்சதுன்னு என்ன ரீசன் நம்ம சொல்லணும் இல்லைங்க. அதுதான் நான் சொன்னேங்க. ஓகே, அதுக்கே நீங்க அதுதான் கம்ப்ளீட்டே பண்ண உள்ள. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். கம்ப்ளீட் பண்ண விடுங்க ஒரு செகண்ட். நீங்க வந்து மொமெண்டம் கிடைச்சிருக்குன்றதுக்கே நீங்க சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஸ்டேட் லெவல்ல அண்ணாமலை இப்ப இருக்காரு. அதே மாதிரி சென்ட்ரல் லெவல்ல தி மோடி அண்ட் அமித்ஷா அண்ட் வித் யோகி அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் லைக் past 11+ years மேக்கிங் a பிக் ப்ராக்ரஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுது. சரியா? இப்போ நீங்க சொன்ன லீடர்ஷிப் இருக்கும்போதும் சரி, இப்போ அத்வானியை காட்டிலும் ஒரு பெரிய லீடர் கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி நம்மளால அவர் ஜெயிக்க வைக்க முடியல. we were falling short with the numbers with Advani when he was being a prime minister candidate. எஸ் சார். என்ன அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் இஸ் much stronger in northern part of India where they do lot of groundwork and you don't have that same thing in தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருக்கு, இல்லைன்னா இல்லை இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு the party has to go extra mile to do it in south especially in தமிழ்நாடு. கர்நாடகால ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு அண்ட் கேரளா.
இந்த மாதிரி பொசிஷன்ல தான் நம்ம இருக்கோம். இப்ப இருக்கிற மொமெண்டம் வச்சுட்டு நீங்க இப்போ லீடர் நீங்க அண்ணாமலை இருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு லீடர் அண்ட் அண்ணாமலை அலோன், இப்போ இருக்கிற கேடர்ஸ் எல்லாருமே தேர் ஹங்கர் ஃபார் பவர் இன் தம், they are not being driven by ideology. எனக்கு எப்படி நீங்க சொன்னீங்கனாலும் பார்த்துக்கோங்க, handful of people தவிர்த்து none of them is meant with ideology. They came into the party when the swing started towards BJP. ஓகேவா? அதை நான் சொல்லிட்டு இருக்கேன், ஐடியாலஜி ட்ரிவன் பீப்புளை வச்சுட்டு மாத்திரம்தான் உங்களால ரன் பண்ண முடியும் ஷோவை அப்படின்னு. சொல்லுங்க பேஸ்கர் ஃபார் ரைட். நம்ம இப்போ ஐடியாலஜி நீங்க சொல்றது கரெக்ட், ஹங்கர் ஃபார் பவர். பட் ஐ திங்க் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஃபார் பவர்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது கோலிஷன் கவர்மெண்ட் நம்ம பிரேக் அவங்க வரலன்னு சொன்னா கூட நம்ம வந்து விட்டு கொடுத்து போயிருப்போம். வி வர் நெவர் ஹங்கரி ஃபார் பவர். அது நான் எனக்கு அது மட்டும் உறுதியாக சொல்லணும். ஹங்கரி ஃபார் பவர்னா நம்ம 2024 சீட்டு கண்டிப்பா ஏடிஎம்கே கூட அலைன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 5-6-7 சீட்டாக கிடைச்சிருக்கும். கரெக்டா இல்லைங்களா? ஆனா நம்ம வந்து போகல. இப்ப ஹங்கரி ஃபார் லீடர்ஷிப் இல்ல, லீடர்ஷிப் மட்டும் இல்ல, லீடர்ஷிப் மட்டும் இல்ல சார். லீடர்ஷிப் பேசினாங்க கேடர், உங்க கேடர் என்னென்ன பேசினாங்க, ஒவ்வொரு கேடர் என்னென்ன பேசினாங்க, கேடர் வந்து ரிசல்ட் முடிஞ்ச உடனே என்ன பேசினாங்க, we should have aligned with them. பட் இல்ல சார், தலைவருக்கு டிஃபரண்ட் தாட்ஸ் இருந்துச்சு சொன்னாங்க. கேடர் ஸ்பேஸ்ல சில பார்ட்டி மெம்பர்ஸ் வேணா பேசியிருப்பாங்க. Exactly, that's what I'm talking about. That's exactly what I'm அதான் சார் சொல்றேன். நம்ம வந்து போயிருந்தா அப்படி போயிருந்தா we will never grow. பவர் ஹங்கரியா இருந்தா தான் போயிருக்கோம். அது காரணம் என்ன, தேவர் பவர் ஹங்கரி. நான் கொடுக்குறேன் நம்ம ஒரு சரி சார், நான் இது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். they are not ideologically driven பண்ணாம they are working at the power. ஆமாங்க சார், அதனாலதாங்க சார் சொல்றேன், இத்தனை நாளா இருந்தவங்க அப்படி இருந்துட்டாங்க. ரெண்டாவது, நீங்க ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொன்னீங்க. பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஏன் இல்ல? இவங்களெல்லாம் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப வருஷமா ஆல்ரெடி இதே ஆர் இன் லைக் ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்துரும். நம்மளுக்கு இண்டிவிஜுவலா நம்மளோட ஓன் ஃபுட் இப்பதான் செட் பண்ணியிருக்கோம். இனிமேலாம் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வரும். நீங்க நார்த்ல கம்பேர் பண்றீங்க, 30 இயரா ஐடியாலஜிக்கல் ஆப்போசிஷன், 40 இயரா அங்க காங்கிரஸ் ஆப்போசிட்ல பிஜேபி மட்டும்தான் இருக்கு. இங்க லைக் 60 இயர்ஸா இவங்க 2 பேர் ஆல்ரெடி ஃபுட் செட் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம இப்பதான் கால் எடுத்து வைக்கிறோம். ஸ்ட்ரக்சர் இனிமேல் தான் பில்ட் ஆகும். கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கணும்ல. எடுத்தோன்னே எப்படி பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு க்ரோ ஆகும். க்ரோ ஆகாதான் நீங்க சொல்ற மாதிரி பூத் லெவல்ல ஆளுகள் கிடைக்கும். ஆர்எஸ்எஸ் இங்க ஸ்ட்ராங்கா இல்ல, அது டெவலப் ஆகும். இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லீடர் வந்த பின்னாடி செட் ஆகிற மொமெண்டம் இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்காதுங்க. இப்ப டிஎம்கேவே ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் அவங்க கிட்ட ஸ்ட்ரக்சர் இல்லாம தானே எல்லா எலெக்ஷனையும் இனிஷியல்ல தோத்தாங்க. அது வந்து நேச்சுரல், எல்லாத்துக்கும் நடக்கிறதா. நம்ம என்னன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒரு 2000ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இது இப்போ போயிருக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப லேட்டுங்க. இப்ப கரெக்டான ஆளு சொன்னாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஐடியாலஜிக்கல் நாட் ட்ரிவன் பவர் ஹங்கரி பீப்புள். தட்ஸ் வை வி ஆர் பிளேமிங் ஹிம். லைக் இதுக்கு முன்னாடி இந்த லீடர்ஸ் எல்லாமே they are ready to sacrifice பார்ட்டிஸ் இது ரெப்புடேஷன் கூட இது பண்ணிட்டு அவங்க இண்டிவிஜுவல் கெயின்கோசரம் இது பண்ணிட்டு போயிருந்தாங்க. பட் இப்போதைக்கு தான் அந்த சேஞ்சஸ் லீடர்ஷிப் லெவல்ல மாறி இருக்கு. தட்ஸ் வை வி ஆர் சீயிங் அ ரைஸ். அந்த சிம்பிள் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்ட்ரக்சர் இல்ல, இந்த பூத் கமிட்டி இதெல்லாம் வந்து அப்கோர்ஸ் இட் இஸ் நாட் தேர். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இல்ல இத்தனை நாள் நம்ம தனியா நம்ம க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. உங்களோட குழந்தை நடந்தா இருந்ததுன்னா அவங்களோட கால் ஸ்ட்ரென்த் தனியா கிடைக்கும். ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும் போது என்ன கம்பாரிசன் புரியல. இவங்க 3 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல, சுந்தர் மகிமாறன். இப்போ பொன்னார் இருக்கும் போதா 3 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல. பாண்டியோட இன்டர்வியூல நான் பார்த்தேன். they won 3 seat, right? BJP alone. When was that? I think during பொன்னார் period, I guess. இருக்கலாம். பொன்னார் பீரியட் தான் 2014 ஜெயிச்சாங்க. பட் ஐ அக்ரி. பட் பொன்னார் அதோட ஸ்ட்ராட்டஜியே டோட்டலா வேற. ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தரை பிடிக்கலன்றதுக்கோசரம் அவருக்கு கிரெடிட்டை கொண்டு போய் நீங்க மாத்தி கொடுக்க முடியாது. ஓகே, அப்ப வந்து டிஎம்டிகே வாஸ் ஸ்ட்ராங், பாமக வாஸ் ஸ்ட்ராங், and that's still BJP had only one Kanyakumari seat for us. Okay, NDA won 3, not BJP alone, and it didn't have a traction across like what it had in last election. ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு டேட்டா கொண்டு வரும்போது இதுதான் வந்து பொன்னார் டைம்லேயே 3 ஜெயிச்சாங்கன்னா போய் டேட்டாவை பாருங்க, எவ்வளோ ஓட் ஷேர் வாங்கினீங்க, அப்போ யார் யார் இருந்தாங்க, எந்தெந்த பிகர் பிளேயர் இருந்தாங்க, எந்தெந்த ஸ்மாலர் பிளேயர் இருந்தாங்க,
இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்கணுன்ற அவசியம் இல்ல சார் வேண்டாம். ஏன்னா நாங்களுக்கு எங்க அஜெண்டா வந்து ஒருத்தரை தப்பு சொல்றது மாத்திரம்தான் அப்படின்னு போவாங்க. அதனால ம். அவங்களோட கரெக்ட் சார். ஐ அக்ரி. அவங்களோட பாயிண்ட் நான் அவங்க கிட்ட ஒத்துக்க சண்டை போட முடியாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான் போயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு தான். பட் நான் சொன்ன பாயிண்ட் டோட்டலா வேற. நீங்க சொன்னது லீடர்ஷிப் நான் லீடர்ஷிப் வேணும் தான் நானும் சொல்றேன். லீடர்ஷிப் இப்ப வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அடுத்த லீடர்ஷிப்போட டாப் லீடருக்கு அப்புறம் அடுத்த ஒரு கம்பெனியே எடுத்துக்கோங்க. டாப் லீடர்ஷிப்போட டைரக்ஷன் படி கீழே இருக்கிறவங்க எல்லாரும் வேலை செய்யணும்னா கீழே இருக்கிற ஒவ்வொன்று பேசிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் மெனி டைம்ஸ் இட் பீன் ஸ்ட்ரைட்டன்ட் அப். அப்ப ஆகும்போது யூ கிரியேட் ஒன் பஃபர்ஸ் அரவுண்ட். ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் பிடிச்சி வேலை பார்க்க மாட்டேறீங்க. அதெல்லாம் சரி பண்றதுக்கு எப்படி ஆகும் தெரியல. ஆன் டாப் ஆஃப் இட் இப்போ இந்த அலையன்ஸ் வந்ததுன்னா வாட் வில் பி த ஸ்டாண்ட் ஆஃப் அண்ணாமலை வில் பி த நெக்ஸ்ட் கொஸ்டின். With Annamalai, if it's going out of the party, you can write off BJP at the moment. Okay? ஏன்னா நீங்க எவ்வளவு ட்ராக்ஷன் கொண்டு போனாலும் உங்ககிட்ட பாயிண்டா பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது ஆன் டாட்ல பேசுறதுக்கு. அண்ட் சம்டைம்ஸ் he speaks in the language of what this Dravidian party is needed to be taken up. I agree to it. But all these things ஓவர் நைட்ல வந்து பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தா எப்படின்னு பார்க்கணும். நான் பொன்னார் 3 சீட்டு ஜெயிச்சாருன்னு சொன்னது வந்து இங்க யாரையும் இன்சல்ட் பண்றதுக்கு நம்ம ஏதாவது சொல்ல வந்து அதையே எதிர்த்து நீங்க அமுக்கிற மாதிரி பேசாதீங்க. வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே இஸ், இதுக்கு முன்னாடி பேசினவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, யாருமே எதுவுமே பண்ணல நாங்க வந்துதான் பண்ணோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்காக நான் பதில் சொன்னேன். யாருமே எதுவுமே பண்ணலன்னா அவன் 3 சீட்டு ஜெயிச்சிருக்க மாட்டான் அந்த டைம்ல. அதான் சொல்ல வந்தேன். இல்லைங்க மேம், அப்படி நான் இல்ல சொல்லல. நான் உங்களை நீங்களும் சொல்ல உங்களை சுந்தர் அமுக்குற வந்து மாதிரி சொன்னீங்க. இல்ல நீங்க இல்ல என்ன இல்ல எல்லா கருத்தை இல்ல அமுக்குறீங்க. இல்ல 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 உங்களை நான் சுந்தர் சார் இடத்துல சொல்றேன். யாருமே கணக்கு போட்டுக்க மாட்டாங்க, ஏதோ சொல்றாங்க, ஏதோ வந்து பேசிட்டு போறாங்க, யாரையும் அமுக்கிறது பேசுறாங்க. தட்ஸ் நாட் மை பாயிண்ட். மை பாயிண்ட் இஸ் வாட் திஸ் ஃபார் ரைட் வாஸ் சேயிங். அவர் வந்து யாருமே வேலை பண்ணல இதுக்கு முன்னாடி, இங்க இப்பதான் வேலை பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன். யாருமே வேலை பண்ணாம 3 சீட் அப்படி சொல்லல, கிளியரா சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொன்னேன்னா ஏடிஎம்கே டிஎம்கே டிபெண்ட் பண்ணி இருந்தங்காட்டி நான் சொன்னேன். அது கிளியரா சொல்லுங்க. இப்பதான் இண்டிவிஜுவலா நிக்கிறோம், யுவர் ஓன் ஃபுட் இப்பதான் செட் பண்றீங்க, ஓகே அதை ஓகே. சொல்லுங்க. ஐ வாஸ் ஆன்சரிங் சுந்தர். அதனால ஒரு பாயிண்ட் கொண்டு டக்குன்னு அப்படியே அமுக்கி பேசிடாதீங்க எல்லாரையும். ஜஸ்ட் லிசன் டு வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. ஓகே, நான் ஐ பி பேக். ஐ அம் கோயிங். இல்ல பிரச்சனை என்னன்னா நீங்க சொல்றீங்க சுந்தர் சாருக்கு இப்படி அமுத்தி பேசுறேன், நீங்க அதான் பண்றீங்க. சுந்தர் சார் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா